அனைவருக்கும் வணக்கம். அடியன் லிங்கராஜேஸ்வரி. இன்றைக்கு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும் உப்பு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உப்பு பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மண்பானை இல்லைன்னா மண் சட்டி வாங்கிக்கோங்க. இதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை போட்டுக்கோங்க. அது புதுசாக பிடுங்கின வேப்பிலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. புதுசாக பிடுங்கின வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை தூள் இருக்குது பாருங்கள், வேப்பிலை தூளை கூட நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து அந்த வேப்பிலை தூளை அந்த சட்டியில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் முழு கிராம்பு போட்டுக்கோங்க. மூன்றாவது ஒரு பெரிய கட்டி கற்பூரத்தை அந்த மண் சட்டிலேயோ மண் பானையிலையோ போட்டுக்கோங்க. 4வது 7 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 5வது ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. 6வது கப்பு சாம்பிராணி இருக்குது பாருங்கள், அதை 2 போட்டுக்கோங்க. 2 தூள் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உங்கள் கைகளை வைத்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துருக்கா அப்படின்னா அந்த சட்டியில் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பொருத்தி விட்டுருங்க. இந்த கலவையை பொருத்தி விடுங்க. இதை நல்லா எரிய விடுங்க. இதை நல்லா எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா இது எரிஞ்சு முடிஞ்ச பிறகு புகை வரும் பாருங்கள். இது எரிஞ்சு நல்லா அமர்ந்த பிறகு புகை வரும். அந்த புகையை உங்கள் வீட்டில் இருக்க எத்தனை மூலைகள் இருக்கோ, உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகளிலும் உள்ள அத்தனை மூலைகளிலும் இந்த புகையை நீங்கள் காட்டணும். எல்லா அறைகளிலும் உள்ள மூலைகளிலும் புகையை காட்டணும். இப்படி காட்டும் பொழுது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பூமி பவித்ராயை நமக, ஓம் பூமி பவித்ராயை நமக, ஓம் பூமி பவித்ராயை நமக அப்படின்னு இந்த பூமி பவித்ராயை நமகன்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நீங்கள் இந்த புகையை ஒவ்வொரு மூலையிலையும் காட்டிட்டு 4 திசைகளிலும் காட்டணும். கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, இந்த 4 திசைகளிலும் இந்த புகையை காட்டணும். ஓம் பூமி பவித்ராயை நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இந்த திசைகளிலும் இந்த புகையை காட்டிட்டு பிறகு இந்த புகை நீங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சட்டியில் அந்த சாம்பல் அப்படியே வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், ஒரு டப்பாலேயோ ஏதோ ஒரு டப்பாவில் நீங்கள் அதை போட்டு வச்சுக்கோங்க. 3 நாட்களுக்கு இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில், தாங்க முடியாத பிரச்சனை எங்கள் வீட்டில் இருக்குது, எங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா 21 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வியக்கத்தக்க மாற்றத்தை நீங்கள் காணலாம். வீட்டில் அமைதி, சந்தோஷம், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் 21 நாட்கள் உங்கள் வீட்டில் செய்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான தெய்வீக சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைஞ்சி இருக்கும். இந்த சாம்பலை 3 நாட்கள் சேர்த்து வைத்து கடலில் போய் நீங்கள் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா மரத்துக்கு கீழே நீங்கள் போடலாம். 21 நாட்கள் செய்து முடித்த பிறகு நீங்கள் கடலில் போய் இந்த சாம்பலை சேர்த்து வச்சு தினமும் அதை சேர்த்து வச்சு கடலில் போய் கடைசி நாள் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் நல்ல தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும். நம்மளை எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறோமோ வீட்டையும் அதே மாதிரி ஒவ்வொரு மூளைகளையும் சுத்தம் பண்ணலாம். மூளையில் தான் நெகட்டிவ் எனர்ஜி போய் சேர்ந்துருமா. மூளையில் நெகட்டிவ் எனர்ஜி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம என்னென்னமோ பண்ணாலும் நமக்கு ஒரு விருத்தி இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது, ஒரு வளர்ச்சி இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த வீட்டை சுத்தம் செய்யும் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணும்போது வீட்டில் இருக்க அந்த மூளைகளில் இருக்கும் தீய எனர்ஜி, தீய சக்தி எல்லாம் நிவர்த்தியாகி நீங்கி நம்ம வீட்டில் சந்தோஷம், அமைதி, ஒரு தெய்வீக சக்தி நிறைகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இது அனுபவபூர்வமாக செய்த பரிகாரம். இது நிறைய பேர் ஷாமனிக் பரிகார புத்தகத்திலிருந்து எடுத்த பரிகாரம். இதை வெளிநாடுகள்லாம் நிறைய இந்த சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பரிகாரங்களை எல்லாம் பண்ணுவாங்க.
நம்மளும் இப்போ இங்கே எல்லாரும் அதே பரிகாரங்களை நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக. அதனால் இந்த பரிகாரத்தை இன்று நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார். இந்த பரிகாரத்தை எல்லோரும் நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தெய்வீக சக்தியையும் நிறைப்பீர்களாக என்று இறைவன் நமக்கு இந்த வார்த்தையை வழங்கி இருக்கிறார். இறைவனுக்கு கொடான கொடி நன்றி. நமஸ்கார்.